மங்காத்தா படம் வந்து விஜய் வந்து ஜனநாயகம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கே பயப்படுறான், அப்புறம் வந்து தலைக்கிட்ட மோத முடியுமா? நீங்கள் வேற ஒன்று. அஜித்தே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விஜய் படத்தை போய் பாருங்கன்னு சொன்னால் கூட அஜித்தோட ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. இன்னும் அஜித் அது மட்டும்தான் சொல்லலை. என்னன்னு கேட்டால், இப்போ ஊர் முழுக்க பகவத் கேசரி அடிச்சு பகவத் கேசரி நல்லா ஓடுதான் படம். இதுக்காக இந்த தற்கொலைகள்லாம் போய் பார்த்து கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுது அந்த படம். ஏன்னா தற்கொலைகள் வேறு தான் செய்வான். விஜய் நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து பாலையாவை பார்த்தேன் அப்படி தான் சொல்கிறானு. எப்படி இருந்தாலும் ஜனநாயகனை ஓட அடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் எப்போ ஓட வந்தாலும் அதை வந்து ஓட அடிப்பாங்க. இதுதான் உண்மை. ரத்தத்தை வந்து நக்கிற மாதிரியான ஒரு காட்சி எவனா எந்த மென்டலாக இந்த மாதிரி காட்சி போனால் சார், இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனை இப்போ இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவங்க நாளைக்கு இதே வந்து அஜித்தோட படம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாக்கா நீங்கள் ஒரே நேரத்தில் படம் மோதுது இல்லை? கடந்த காலத்தில் மோதலையே சார். முக்கியமான கேள்வி என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படம் திரும்ப மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த படம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 23 மங்காத்தால 23 ஆல்ரெடி இடம் போட்டு துண்டம் போட்டு உக்காண்டாரு. ஆல்ரெடி அவங்க அறிவிச்சிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மங்காத்தா ரீரிலீஸ் ஜனவரி 23 அறிவிச்சிட்டாங்க. இவர் அன்னைக்கு வருவாரா? எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து இது பிப்ரவரிக்கு மேலே மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் அநேகமாக இந்த படத்தை வந்து குறிப்பாக 2-3 விஷயம் வருதான் சார். அது நான் கேள்விப்பட்டதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது நான் அதில் என்னென்னா, பிரணவ மந்திரம் இருக்குல்ல சார், ஓம். அந்த ஓம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மோசமான ஒரு ப்ராஜெக்டோட பேர் வந்து ஓம்னு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு காட்சியில் வந்து வில்லன் செய்யக்கூடிய அந்த மோசமான ஒரு ப்ராஜெக்டுக்கு ஓம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு இடத்துல வந்து கேட்டால், விஜய் வந்து விஜய் வந்து அடிக்கடி உயிர்த்தெழுந்துனே இருக்கிறான், அவனை சிறுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி, சிறுவையில் இவர் இயேசுநாதர் மாதிரியும் இவரை சிறுவையில் அறைங்கன்னு சொல்லி பேசும்போது அது வந்து ஜீசஸ் கிறிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குறைவாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல சர்ச்சை இருக்குது. அதாண்டி நீட்டு குறித்து இவர் பேசக்கூடிய வசனங்கள் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து படம் வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டால் வன்முறை காட்சிகள் பயங்கரமாக இருக்குன்றாங்க. பயங்கரம் மீன்ஸ் என்னன்னு கேட்டால், ரத்தத்தையே ஒரு நக்கிறாரம்மா. இது ரத்தத்தை வந்து நக்கிற மாதிரியான ஒரு காட்சி. எவனா எந்த மென்டலாவது இந்த மாதிரி காட்சி வைப்போனா சார், ரத்தத்தை வந்து நக்கிற மாதிரி ஒரு காட்சியாக லோக்கா படம் பார்த்து ரத்தத்தை குடிப்பாங்களா? அதனால் வந்து இந்த ரத்தத்தை குடிக்கிற மாதிரி காட்சி, ரத்தத்தை நக்கிற மாதிரி காட்சி, இதெல்லாம் வந்து புரியுதுங்களா? இப்போது தற்கொலைன்றது எப்படி தற்கொலையை உருவாக்குறான் பாருங்க. இது நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை எவனா பேசுனா சார் இப்படிலாம்? இதெல்லாம் தற்கொலைக்கு பேசுகிறது தானே. எல்லாம் அதை சொல்லி திரும்பி போகிறானுங்க. நீங்கள் வேணா பாருங்கள். நீ திரும்பி போகிற திரும்பாத போகிற, நீ சிபிஐக்கு போய் ஆகணும். திரும்பி எது ஒரு தடவை கூப்பிட்டாலும் சொல்லணும், அடுத்த முறை கூப்பிட்டாலும் நீ திரும்பி போய் ஆகணும். இவனுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் வந்து ஒரு விலாவரியாக நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன். இவனுக்கு வந்து என்னென்னா, அந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இதில் ஜனநாயகனில். இன்னொரு பக்கம் அந்த படம் ஒரு ரெடி ஆகிற டைமில் 12ஆம் தேதி சிபிஐக்கு போய் ஆகணும். அப்போ இங்கே வந்து இவர் ஒரு பக்கம் சிபிஐக்கு போகிற அந்த காட்சியும் ஜனநாயகன் படத்தில் வரக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரியாக வரக்கூடிய காட்சியும் ரெண்டுத்தையும் போட்டு ட்ரோல் மெட்டீரியலாக படம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சிச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணோம். இந்த ஜனவரி இந்த விட்டுட்டு பிப்ரவரி எண்டில் மார்ச்சில் வெளியிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் உண்மை. ஏன்னா அப்போ போட்டியே இருக்காது. போட்டி இல்லாமல் நாம் மட்டும் தனியாக வந்து கோல் வச்சலான்னு சொல்லி அதுக்கான மூவ்மெண்ட்டு தான் இப்போ நடக்குது. ரெண்டாவது, இதன் மூலமாக இன்னொரு ஹைப் கிரியேட் ஆகும். ஜனநாயகன் எப்போன்னு சொல்லி மக்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த பராசக்தியும் வந்து போயிடும். அப்போது பராசக்தியோட நேருக்கு நேர் மோதக்கூடாது, மோதினால் நம்ம தோற்று போயிடுவோன்ற அந்த பயமும், இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கும் போது நம்ம இந்த படத்தை வந்து வெளியிட்டோம்னா நம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவோம். ஒரு பக்கம் சிபிஐ வந்து இவரை தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போவாங்க விசாரணைக்கு, இன்னொரு பக்கம் இவர் வந்து இங்கே வீரவசனம் பேசியிருப்பார் அதே போலீஸ் அதிகாரி உடையில். ஸோ இது வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகும்னு சொல்லி பயந்து தானே சேர்ந்தான். பயந்து பின்வாங்கணும். ஆனால் பின்வாங்கணும்னு தெரியக்கூடாது. அப்போ ஏதாவது ஒரு காரணம் வேணும். என்ன காரணம்? சென்சார் போர்டே காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், பிப்ரவரிக்கு மேலே எந்த போட்டி இல்லாத போது நம்ம படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஜனநாயகனை ஓட அடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா
நீங்கள் எப்போ ஓட வந்தாலும் அதை வந்து ஓட ஓட அடிப்பாங்க. இதுதான் உண்மை. இல்லை சார், இப்போது படம் ஒரு வேளை வந்து இது வரலன்னா 14-15 அந்த பொங்கல் வேலை அடுத்த வாரம் தான் இருக்குது 23, அதுவும் 4 நாள் லீவு. ஆமாம், அன்னைக்கு வந்து இடம் பிடிச்சி வச்சிருக்காரு மங்காத்தா. இல்லை வாய்ப்பே இல்லை சார். மங்காத்தாலாம் சார் சிவகார்த்திகேயனுக்கே பயப்படும் போது அப்புறம் ஏதாவது சொல்லிவிடும். நான் சிவகார்த்திகேயனுக்கே பயப்படுறேன், அப்புறம் வந்து தலைக்கிட்ட மோத முடியுமா? நீங்கள் வேறு ஒன்று. நான் தான் சொல்கிற மாதிரி இருக்கேன். தலையே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு, எந்த தலையை அஜித்தே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விஜய் படத்தை போய் பாருங்கன்னு சொன்னால் கூட அஜித்தோட ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. இன்னும் அஜித் அது ஒன்று மட்டும்தான் சொல்லலை. என்னென்னு கேட்டால் வந்து ஜனநாயகன் படத்தை வெற்றி படமாக ஆக்குங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் படத்தை எல்லோரும் போய் பாருங்கள் குடும்பத்தோடன்னு சொல்லி அந்த அறிவிப்பு மட்டும் தான் கொடுக்கல. அப்படி கொடுத்தாலும் கூட அஜித் ரசிகர்கள் விஜயை ஆதரிக்க மாட்டாங்க, விஜய் படத்தை பார்க்கவும் மாட்டாங்க. ஜனநாயகன் பற்றி அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா கடந்த காலத்தில் வலைபேச்சில் எப்படிலாம் பேசினானுங்க, அதுக்கெல்லாம் யார் பதில்? நம்ம தான் பதில் கவுண்டர் கொடுத்தோம். அதனால் வந்து அந்த வலைபேச்சு கும்பல் வந்து விஜயை ஆதரிக்கும் போது ஒருபோதும் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து விஜயை ஆதரிக்க மாட்டாங்க, ஜனநாயகன் படத்தை போய் பார்க்கவும் மாட்டாங்க, ஓட வைக்கவும் மாட்டாங்க. அஜித்தே சொன்னாலும் அது நடக்காது. அஜித்தே சொன்னால் கூட ஜனநாயகன் படத்தை வந்து அஜித் ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால் மங்காத்தா படம் வந்து விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கே பயப்படுற விஜய் எப்படி வந்து அஜித்தோட மோதுவார்? எப்போவுமே வந்து விஜய்க்கு வந்து தனியாக தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம், யாரோட மோதினாலும் நம்ம படம் தோற்றுருமோன்ற அந்த பயம் வந்து விஜய்க்கு இப்போ இல்லை. நாளைய தீர்ப்புலேருந்து மேல்முறையீடு தீர்ப்பு, நாளைய தீர்ப்பு தானே. ஸோ நாளைய தீர்ப்பு வரைக்கும் இருக்குது, அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது சார். வழக்கமாக உங்களுக்கு தெரியும் சார், ஃபினான்சியரை வச்சு கேஸ் போடுவானுங்க சார். சினிமாலேயே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. படத்தை வந்து ஹைப் க்ரியேட் பண்ணோன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு ஹைப் க்ரியேட் ஆகணும். அப்போ என்ன சொன்னால் ஃபினான்சியர்கிட்ட பணத்தை வாங்கிடுவானுங்க. அதை வந்து பணத்தை தரலன்னு சொல்லிட்டு அவன் கோர்ட்டுக்கு போவான். படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு அந்த சர்ச்சை விடும். கடைசி நாள் வந்து பணம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. எங்கேருந்தோ வரும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்ட மாதிரி உடனே படம். இது வந்து கடந்த கால ஓல்டு ட்ரெண்டு. இப்போ அந்த ட்ரெண்டை தாண்டி இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா சென்சார் போர்டு மேலே கேஸை போட்டு நம்ம படத்தை டிலே பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து இப்போ சிவகார்த்திகேயன்லேருந்து தப்பிக்கணும். நீங்கள் கேலி கிண்டல்லாம் பண்ணுவீங்க. சிவகார்த்திகேயன் வந்து நேருக்கு படத்தை மோதாமல் படத்தை ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிட்டாயான்னு சொல்லணும். அப்போ இதை நீங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் தள்ளி வைக்கல, கோர்ட்டில் கேஸை போட்டோம், அதனால தள்ளி போச்சுன்னு சொன்னோம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ மேல்முறையீடு வந்து அடுத்த கட்டம் மேல்முறையீடு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டே கிடையாது. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே சார். தீர்ப்பு வந்துடுச்சு சார். இப்போ மேல்முறையீடு தான் போகிறாங்க, அப்பீல் தான் போகிறாங்க, ஸ்டே எதுவும் கிடையாது. இப்போ அப்பீல் போட்டாங்கன்னா அது மண்டே தான் விசாரிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு, சனி ஞாயிறு போயிடுச்சு, தேங்கிழமை தான் விசாரிப்பாங்க. நீ இப்போ இந்த 2 நாள் ஓட்டலாமே, ஸ்டே கிடையாது, தடை உத்தரவு எதுவும் கிடையாது, சான்று கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நான் அப்பீல் பண்ண போகிறேன் தரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கே வாங்கிட்டு நாளைக்கு 2 நாள் ரிலீஸ் பண்ணுங்கள், நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓட போகிறோம். இப்போ புரியுதுங்களா? இது நாடகம். விஜய் நடத்துறது நாடகம், பப்ளிசிட்டி நாடகம். அஜித் கூட எதையும் கண்டுக்க மாட்டாருன்னு விட்டுருங்க. மங்காத்தா ரிலீஸ் பற்றி அவர் எதுவும் கண்டுக்க போகிறது கிடையாது. சன் நிறுவனம் பின்வாங்குமா அப்படி ஒரு கேள்வி எழுதுல. அதுதான் சார். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல இதை சொல்லி ஆகணும். சிவகார்த்திகேயன் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். ஜனநாயகன் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இவங்க படம் வந்து இப்போ பராசக்தி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுதா இல்லையா? ஏன்னா நாடகம் எதுவும் நடக்கவே இல்லை. சில கட்டிங்ஸை சொன்னாங்க, சில அப்ஜெக்ஷன் சொன்னாங்க, அதை வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது நாடகம், அது உண்மை. இது நாடகம். உண்மையான பிரச்சனை இருந்தபோது அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் வந்து ரெமெடி பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு. ஆனால் விஜய் பண்ணுறது நாடகம். ஏன்னா ட்ரெய்லர்லேயே நம்ம காலி ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முழுக்க வந்து ஒரு பாலையாவே அப்படின்ற இப்போ சொல்லிட்டாங்க. ஜூனியர் பாலையா என்ன சொல்கிறாங்க சார்? என்ன சார் ஜூனியர் பாலையான்னு பேர் வச்சிட்டிங்கன்ட்டு. அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் யார் பார்த்தாலும் அது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து கதை வேறையாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை எடிட் பண்ணி போடும்போது ஒழுங்காக போட்டிருக்கணும். நீங்கள் பண்ண தப்பு. இப்போ ஊர் முழுக்க பகவந்த் கேசரி ஆச்சு. பகவந்த் கேசரி நல்லா ஓடுதான் படம். இதுக்காக இந்த தற்கொலைகள்லாம் போய் பார்த்து கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுது அந்த படம். ஏன்னா தற்கொலைகள் வேறு தான் செய்வான். விஜய் நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து பாலையாவை பார்த்தேன் அப்படி தான் சொல்கிறானுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்,
இந்த படம் வந்து திட்டமிட்டு தள்ளி வைக்கணுன்றதுக்காகவே இந்த வழக்கு போட்டது, இந்த வழக்கு, இந்த நாடகம், இது எல்லாமே வந்து படத்தை வந்து அவாய்ட் பண்ணோம். பராசக்தியோட மோதக்கூடாது. ஏன்னா பராசக்தி காவியம், இது கமர்ஷியல், இது மசாலா. அதனால தான் சொல்கிறேன். இவன் வந்து விஜய் பயப்படுறான் சார், அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. விஜய் வந்து சிவகார்த்தியோட மோதத்துக்கு பயப்படுறான், பராசக்தியோட மோதத்துக்கு பயப்படுறான். காரணம் என்ன கேட்டால் நல்லா புரிஞ்சிக்கணும், கதை தான் அங்கே ஹீரோ, அது வந்து காவியம். விஜய் இது கன்றாவி. சிவகார்த்திகேயன் நடித்தது காவியம், விஜய் நடித்தது கன்றாவி. கன்றாவி பார்ப்பாங்களா, காவியத்தை பார்ப்பாங்களா? ஸோ அதனால் பயந்து போய் வந்து பின்வாங்குறான். அந்த பின்வாங்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறான், தந்திரமாக என்ன பண்ணுறான்னா, கூட இருக்கிற அந்த தற்கொலைகளை சொல்லி கொடுத்தது என்னென்னா, நீதிமன்றத்து மேலே பழிய போட்டுடலாம், சட்டத்தின் மீது பழிய போட்டுடலாம், சென்சார் போர்டு மீது பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ணது தான் இது. ஊருக்கே தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம காலி. ஏன்னா வந்து பராசக்தி காலி ஆகிடுச்சுன்னா டோட்டல் வந்து பொலிட்டிக்கல் கெரியரே கீழே விழுந்துடும். இப்போ புரியுதுலா? முழுக்க முழுக்க ஒரு சினிமா மட்டுமே பின்புலமாக நம்பி இவன் வரான். இவனுக்கு எந்த சிந்தனையும் எந்த சித்தாந்தமும் கிடையாது. சினிமா வந்து ஒரு ஹீரோன்ற அந்த ஃப்ரேமை வச்சுட்டு இவன் வரான். இவனுக்கும் தனியாக ஒரு சிந்தனை சித்தாந்தம் இருந்ததுன்னா பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போது ஒரு கேள்வி கேட்க தோணுது. பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா வந்ததை வச்சு பராசக்தி சிவகார்த்திகேயனை எவ்வளோ கீர்த்தனமாக பேசணுமோ அவ்வளோ கீர்த்தனமாக பேசுகிறாங்க. நானும் நேற்று வந்து இன்னொரு கேள்வி முடிச்சிடும் சார். ஒருவேளை 23 வந்துச்சுன்னா மங்கா தான் ரிலீஸ் பண்ணுது, அன்னைக்கு உட்காந்து அஜித்தை திட்டுவாங்களா அவனுங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இவனுக்கு கடந்த காலத்தில் என்ன பேசுகிறவனுக்கு தானே சார் இவனுக்கு எல்லாமே. நமக்கு என்ன அஜித் மீது நமக்கு என்ன வருத்தம்? கடந்த காலத்தில் எவ்வளோ பேசுனானுங்க. இதே வந்து இப்போ வந்து இந்த 3 பேர் இந்த வலைபேச்சில் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக வந்து என்னென்னலாம் பேசுனானுங்க. அன்றைக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்தாரு விஜய். அஜித்தோட ரசிகர்கள் தானே கவுண்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நண்பர் அவர் வந்து அவருக்கு நான் நல்லது தான் நான் நினைப்பேன் அப்படின்னா வந்து அஜித் பேசுறது தப்பு. அதெல்லாம் பேசக்கூடாது. கடந்த காலத்தில் கடந்து போயிடலாம். அது ரசிகர்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை யோசிக்கணும். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனை இப்போ இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவங்க நாளைக்கு இதே வந்து அஜித்தோட படம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாக்கா நீங்கள் ஒரே நேரத்தில் படம் மோதுது இல்லை? கடந்த காலத்தில் மோதலையா சார்? துணிவும் வந்து வாரிசை மோதலியா? சொல்லுங்கள். இதில் ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ நாளைக்கு ஒரு வேளை 2 படமும் ஒன்றா வந்துச்சுன்னா நன்றி மறந்தார் அஜித் குமார் பேசுவாங்க. ஏன்னா சார் இந்த வலைபேச்சு குரங்குகள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கள், ஒன்று அனுப்புகிறோம் பாருங்கள், அதை நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் போடுங்க. இதே பிஸ்மி நான் சொல்கிறான், விஜய்லாம் வந்து அரசியலுக்கு வந்து தகுதியற்ற நபர், லாய்க்கில்லாத நபர்னு பேசுகிறான். நீங்கள் அனுப்பிச்சிருப்போம், உங்களுக்கு கூட அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் மற்ற நடிகரை சொல்கிறான். இதே விஜய் என்ன சொன்னான்றதை பாருங்கள். ஒரு பாக்கியராஜ் மாதிரி, ஒரு சரத்குமார் மாதிரி, விஜய் வந்து ஒரு பாக்கியராஜ் மாதிரி, ஒரு டி ராஜேந்தர் மாதிரி இப்படி தான் வந்து ஒப்பிட்டு சொன்னான். ஆனால் இன்றைக்கி எப்படி மாற்றிக்கலாம் பார்த்தீங்கல்ல? இதுதான். ஏன்னா அது கோல்டு காயின் வர்றதுக்கு முன்னாடி வெக்கமான இருக்கா சார் அவனுக்கு. அவனை எப்படி ட்ரோல் பண்ணியிருக்கிறானுங்க பாருங்கள். கொஞ்சமாவது வந்து சூடு சொர்ணம் தான் யோசிக்கணும். என்னடா இப்படி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறானுங்க சொல்லி. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? சாதாரண ரசிகர்கள் கூட, அஜித் ரசிகர்களோ அல்லது டிஎம்கே ஐடிவிங்கோ பண்ணல, சாதாரண நபர்களே பேசுகிறாங்க. ஏன்டா கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்கடான்னு. ஏன்னா இப்போவும் அவளை தூக்கி வச்சு பேசுகிறானுங்க. அதுவும் அந்த சிறுபுலத்தனமாக இருக்குது. இந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி பேசுகிறான். அந்த புறம் அந்தனை வழியை விடு, தெருவை விடு, ரோடை விடு. புஷி ஆனந்தோடைய தொண்டர்கள் சார் அவங்க அதான் சொல்கிறேன். தற்குறிகள் நல்லா தெரியுது சார். எவன்லாம் தற்குறி ஆகிட்டான்னு சொல்கிறது நல்லா தெரியுது. இந்த 3 பேரில் அவனை ஒருத்தனை கணக்கில் வைக்காதீங்க. அந்த 2 பேருமே தற்குறி ஆகிட்டானுங்க நல்லா தெரியுது பேசுகிறத. சார் மங்காத்தவுடன் போட்டி போடுவாரா இல்லை மங்காத்தா பின்வாங்கிடுமா? இவர் வரவே மாட்டாரா? மங்காத்தான் பின்வாங்கத்தான் பேசாதீங்க. மங்காத்தா ரிலீஸ் ஆச்சுன்னா காலி, ஜனநாயகன் காலி. ஜனநாயகன் இப்போ நான் சொல்கிறேன் சார் ரசிகர்கள் எப்படியும் வந்து ரிப்பீட்டில் வந்து படம் பார்ப்பானு, பார்த்தவனே வந்து 10 முறை பார்த்துட்ருப்பான். அது நடக்க தான் போகுது. ஆனால் கருத்தியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. கன்றாவி தான், மசாலா தான். ஒன்று இதை பார்த்துட்டு அப்படியே இங்கே அப்படியே வானம் அப்படியே இடிஞ்சு விழுந்துடும், அப்படியே பிறண்டுறோம், அப்படியே வந்து புதுமையாயிரும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பல படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சீனை எடுத்து போட்டு கிண்டி இருக்கிறான். அந்த கிண்ணத்தில் ஒன்று தான் வந்துடுச்சு. இது பவன் கேசரி மட்டும் முதல்ல வந்துடுச்சு. இன்னும் பல பலகாரங்கள் வரும். எல்லாமே பல படங்கள் எடுத்து அதை எடுத்து மசாலா எடுத்து போட்டு கிண்டி கொடுக்குறான். எப்படி இந்த பானிபூரி பேல்பூரிலாம் ரெடி பண்ணுவானுங்க பாருங்கள், அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறான். படம் ஒரு மயிரம் ஒன்றும் கிடையாது. ஆனால்
படம் வெற்றியா தோல்வியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாக வெற்றினும் போது பார்த்தீங்கன்னா வந்தவங்களே வந்து பார்ப்பானுங்க சார். உங்களுக்கு எல்லா தெரியாது விஜய் படம் நடக்குது சார். வந்தவங்களே பார்த்த பைத்தியங்களே வந்து பார்த்துன்னு போவோம். தியேட்டரில் எப்படி சார் படத்தை எடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.